பாலா எக்ஸ்போஸ்டு. பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேமு, இவன் மாட்டோன்னு நினைச்சா வாங்கடா அடிக்கலாம். எவ்வளோ வன்மம் இல்ல. சூப்பர் பாலா. அதாவது இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். என்ன அப்படின்னா, இப்போ நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. எதுனா பாலாவை பற்றி இவங்க இந்த மாதிரி தப்பாக பேசி, அதாவது குறிப்பாக அதாவது கேபிஒய் பாலா வந்து இவனுங்க இந்த அளவுக்கு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு புரிதல் இல்லாமல் இஷ்டத்துக்கு அவர் வந்து இலுமினாட்டி, இதோட கைக்கூலி அதோட கைக்கூலின்னு வச்சு என்னென்னமோ சொன்னானுங்க. இவன் வந்து உதவி பண்ணுறான்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கான், அப்படி இப்படின்னு சொல்லி போலியான உருட்டுக்கள்னு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நாம் நேற்று வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவிலுமே நம்ம நிறைய டைரெக்டாக என்ன சொல்லியிருந்தோம்னா, நீ வந்து அந்த உதவி பண்ணாருங்களே, அவர் வந்து உதவி பண்ணார்ல, அவங்கள்ட்டே நீங்கள் போய் டைரெக்டாக கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு பாலா வந்து தப்பாக பேசி உதவி பண்ணுறதை வந்து விளம்பரமாக காட்டிக்கிட்டு இருக்காரு. இது வந்து ரொம்ப தப்பு, இன்னது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு சாணியில் முக்கி செருப்பை சாணியில் முக்கி அடித்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு பாலா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இது பாலா வந்து பண்ணியிருக்கவே வேணாம். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, இவர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இவர் பண்ணக்கூடிய உதவிகள் வந்து எல்லாம் ஜென்யூனாக இருக்குன்னு சொல்லி நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து இவங்க தப்பாக பேசிக்கிட்டு இருக்கோம். இவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது இவங்க வந்து என்னை வந்து கைக்கூலின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரோட கைக்கூலி சொன்னாங்க? இவர் வந்து நான் வந்து ஒரு தினக்கூலிங்க, இவங்க என்னமோ திடீர்னு வந்து கைக்கூலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மன வருத்தத்தோட தான் அதை பேசியிருக்காரு. சர்வதேச கைக்கூலியா? ஐயா நான் தினக்கூலி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வீடியோலேயே ஒரு 2 வீடியோ வந்து டேக் பண்ணி விட்டுருந்தாரு. என்னென்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பையனுக்கு வந்து டிஓ50 வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த பையன் வந்து டேரெக்டாக அந்த பையனே சொல்கிறாப்புல என்ன அப்படின்னா, பாலா வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு, இது என்னோட ஆர்சி புக்கு, இவர் பாலா தான் எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு, இந்த இருக்குது என் பைக்கு, இந்த இருக்குது எனக்கு தான் அவர் வாங்கி கொடுத்தாரு, என்கிட்ட இப்போ இருக்குது, அவர் வாங்கி கொடுத்தது உண்மை தான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அங்கேயே உடச்சு ஊற்றினான். இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலா எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல, பொய்யானது, நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்கன்னு அந்த மாதிரி சொல்கிறீங்க. இது வண்டி ஜெப்டோ நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான். இப்போ சொல்லுங்கடா, உங்கள் வடவாயை தூக்கிட்டு வாங்கடா, இப்போ வாங்கடா. நான் என்ன கேட்குறேன்னா, இவனுக்கு வந்து வாய் இருக்குன்னு சொல்லி என்ன வேணால் பேசிடலான்னு சொல்லி பேசிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அதாவது பாலா வந்து சரியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லிகிட்டு இருக்கோம்ல, இவங்க என்ன சொல்லுவாங்க, அதாவது பாலா வந்து உதவி பண்ணுறது வந்து விளம்பரம் மாதிரி, அதாவது அதை வீடியோ எடுத்து எதுக்கு பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ என்னடா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி இவங்க பேசியே பாலாவுக்கு ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி ஒன்று பண்ணி விட்டாங்க. பேசியே இப்போ வந்து பாலா வந்து சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்க வாயாலே சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தையும் பண்ணி விட்டார் பாலா. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த பையன் சொன்னதே அதுதான் பார்த்திங்கன்னா ஹைலைட்டு. அந்த பையனே வந்து சொல்லிட்டான், ஆமாம் எனக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காரு, என்கிட்ட தான் இருக்குது, அவர் உண்மையாக வாங்கி தான் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த பையனே சொல்லிட்டாப்ல. இப்போ எங்கடா போவீங்க? இப்போ உங்கள் மூஞ்சியை தூக்கி எங்கடா வைப்பீங்க? ஏன்னா அதான் கேட்குறேன், ஏதாவது வாய் இருக்குன்னு எதை வேணா பேசிடலாமா? ஒரே ஒரு படம் நடிச்சிட்டாரு, உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரே காரணத்தினால என்னென்னடா பேசுனீங்க? அது மட்டும் இல்லை, இவனுங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதையுமே பார்த்தீங்கன்னா பாலா சொல்லியிருப்பார். அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னென்னா, ஆம்புலன்ஸ்க்கு வந்து எதுக்கு வந்து அந்த நம்பர் பிளேட்டை மறைச்சிங்க? அதுக்கு பாலா கிளியர் கட்டாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, நாங்கள் வாங்கினது செகண்ட் ஹேண்டு வண்டிங்க தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நம்பர் பிளேட்டு அவங்களோட இதில் இருக்கும். யார்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்கினோமோ அவங்களோட இதில் இருக்கும். இவங்களை கொடுத்ததுக்கப்புறம் இவங்க மாற்றிப்பாங்க அப்படின்றத தெரியுறது. அப்படி அதாவது இப்போ ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு சொல்லி ஒரு இதை தூக்கிட்டு வந்தாங்களே 003 அது இதுன்னு சொல்லி, அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு ஒரே காரணத்தினால தான். இப்போ சப்போஸ் நாம் ஒருத்தர் கொடுக்குறோம், அவர் பேர் இது, பட் நீங்கள் காட்டியிருக்கிற அந்த நம்பர் பிளேட்டில் வரக்கூடிய பேர் இது, அப்போ நீங்கள் பொய்யா சொல்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த நம்பர் பிளேட்டை நாங்கள் வந்து மறைச்சோம் அப்படின்ற மாதிரி பாலா சொல்லியிருந்தார். இப்போது இதைத்தானே இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை என்ன? அதே வேலை தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது இவர் கொடுத்த, அதாவது ஒரே ஒரு நம்பர் பிளேட் தெரிஞ்சிச்சு, அந்த நம்பர் பிளேட்டை நாங்கள் போட்டு பார்க்கும்போது ரோல்ஸ் ராய்ஸ் கிடச்சிச்சான். நான் கேட்குறேன், ரோல்ஸ் ராய்ஸு உங்கள் அப்பா வாங்கி விட்டாரா? எதையாவது ஒன்று பேச வேண்டிய, இந்த மாதிரி வருதேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்படி வருது அதனால நீ தப்பு தான் பண்ணியிருக்க, இப்படி வருது அதனால நீ தப்பு தான் பண்ணியிருக்க. ஏன்டா எவ்வளோ தாண்டா நீங்கள் இப்படி பண்ணுவீங்க? ஒரு மனுஷனை உதவின்னு பண்ண வந்தானா அவனை இப்படியாடா போட்டு பாடாப்படுத்துவீங்க? அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பாலா வந்து கரெக்டாக ஒரு கிளியர் கட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்னா, அதாவது நாங்கள் கொடுத்த அந்த நம்பர் பிளேட்டில் டிக்கு பதிலாக டிடின்னு வந்துருச்சு.
அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை அது டிடின்னு வந்த உடனே அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸோட நம்பராக போயிடுச்சு. பட் இப்போ இந்த டின்னு ஒரே ஒரு டி மட்டும் தான் இருக்குது. இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னால் ஆம்புலன்ஸ்னு வருது. ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால வந்து டின்னு எக்ஸஸாக ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு. அதில் எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க, எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க, எவ்வளோ உதவி பண்ணுச்சுங்கிறத பற்றி யாருமே பேச. இப்போ சொல்லுங்கடா, எங்கடா தூக்கி கொண்டே மூஞ்சியை வச்சுப்பீங்க? எதையாவது ஒன்று சொல்ல வேண்டியது. வாய் இருக்குன்னா பேசிடலாமா? ஒருத்தவன் நல்லவன், ஒருத்தன் நல்லது பண்ணுறான்னா சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுங்க. அதை விட்டுவிட்டு இவன் தப்பானவன், இவன் தப்பாக தான் பண்ணுவேன், இவனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமே இருக்குது, ஒரு கார்ப்பரேட்டே இது இருக்குது, கார்ப்பரேட் கைக்கூலி இது, அமெரிக்கா கைக்கூலின்னு. அதுக்கு தான் அவர் சொன்னார், டே நான் தினக்கூலிடா அப்படின்னு. இப்போ ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னார், சரி அவர் சொல்கிறத விட இவனுங்க என்ன சொன்னாங்க, அது எப்படி ஒரு ஆள் ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, இவன் எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிடலாம், எப்படி கிளினிக் கட்டலாம், கிளினிக் கட்டினாலும் அவ்வளோ செலவாகுமேன்னு. நீ தான் வந்து உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ தான் பாலாக்கு வந்து கணக்கு பிள்ளையாடா? ஏன்டா இப்படி பண்ணி பேசிக்கிட்டு தெரியுறீங்க? பாலா இப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து இவ்வளோ சம்பளம், இவ்வளோ எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு, இது மூலயமா நான் உதவி பண்ணுறேன், உங்களுக்கு எங்கே வலிச்சிச்சு? ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான், எப்படி இவனுக்கு இவ்வளோ காசு? எங்க நான் ஈவென்ட் போகிறேன், நான் வந்து ஆங்கரிங் பண்ணுறேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்ணுறேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போகிறேன். இதுலேயும் வந்து இவருக்கு ஃபாரின்லேருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவா அந்த காலத்தில்? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான க்ரௌண்ட் ஃபண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமாக சம்பாதிக்கிறத மட்டும் தான், நான் டே நைட்டாக ஓடி சம்பாதிக்கிறதா பண்ணுறேன். அதுலேயும் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளோ காசு வேணுமே, இவ்வளோ காசு வேணுமே? ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவானன்ற ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் கட்டுறேன். அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு நான் கேட்குறேன், உங்களுக்கு எங்கே வலிச்சிச்சு? அவர் என்னமோ சம்பாதிக்கிறாரு, என்னமோ யாருக்கோ கொடுத்துக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு ஏன்டா இவ்வளோ வயிறு எரியுதுன்னு நினச்சா இவங்களால அது பண்ண முடியலை. இவங்களுக்கு அந்த ஃபேம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் நீனும் பண்ண உனக்கு ஃபேம் கிடைக்கும்ல? இப்போ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதாவது இவ்வளோ நாள் பாலா வந்து ரொம்ப தரக்குறைவாவோ தப்பாவோ ஃப்ராடுன்னு சொன்னாங்க. அப்புறம் உதவு உருட்டுக்கள் அப்படின்றது என்னென்னமோ பேசுனாங்க. இப்போ பாலாவை பற்றி அப்படின்னு போட்டோம்னா அவ்வளோ வன்மம் பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட், ஒரு டி பிரச்சனை, சின்ன டி, அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ணுறாங்க. இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாகவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ பேர் பிழைச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸில். அது இல்லாமல் எவ்வளோ பசங்க வந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ணுற விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறதில்ல. ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கினியும் எக்ஸ்போஸ்டு முகத்திரை கிழிஞ்சது, அதுலேயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. இதைத்தான் பாலா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாப்புல. என் மேலே ஏன் இந்த அளவுக்கு வன்மம் உங்களுக்கு இது இருக்குன்னு எனக்கு புரியலை, நான் இது நல்லது தானே, உதவின்னு தானே பண்ணேன், இதை எதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்கன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல. அதை தான் அவரும் சொல்கிறாரு. அதாவது நான் வந்து இது சரியாயிரும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் இவங்க அந்த மாதிரி இது பண்ணவே இல்லை, கண்டினியூவாக அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் தான் இந்த வீடியோ நான் போடுறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பாலாவுமே சொன்னார். நாங்களும் அதுதான் சொல்கிறோம். சரி ஓகே, நானும் வந்து இந்த 2 நாளாக சரி ஓகே இது இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு படம் பண்ணேன், அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இவனுக்கு இந்த மாதிரி பேச போய் தான் ஒருத்தவன் சரின்ற இருக்கிறவங்க கூட டே வேணாண்டா, இது இவங்களுக்கு நல்லது பண்ணாலும் இவங்க இப்படி தாண்டா பண்ணுவாங்கன்னு சொல்லி இவன் ஒரு மாதிரி மென்டாலிட்டிக்கு ஒருத்தவனை கொண்டு வந்துடுறதுக்கு இவங்க நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இப்படியே ஒருத்தவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா போங்கடா, உங்களுக்கு உதவி பண்ணுறது ஒன்று தான், பண்ணாமல் இருக்கிறது ஒன்று தான். பண்ணாலும் பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கீங்க, பண்ணாமல் இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு வாய் மூடிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் போனாலும் போயிடுவார். அதை தான் அவர் ஒரு விஷயத்தில் சொல்கிறார். என்ன அப்படின்னா, எனக்கு தேவை அப்படின்னா எனக்கு கோடி கணக்கில் வீடும் கட்டிடுவேன், காரு பங்களாம் நல்லா செட்டிலாகி இருப்பேன். ஆனால் எனக்கு அந்த விஷயம் தேவையே இல்லை, எனக்கு அது தேவையுமே இல்லை. எங்கள் வீட்லேயுமே சொன்னாங்க, நிறைய இது சொன்னாங்க. பட் எனக்கு அது அந்த அளவுக்கு தேவையில்லை. நான் மக்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், உதவி பண்ணுறேன், அவ்வளோதான். உதவி பண்ணும் அந்த நினப்பு எனக்கு இருக்குது, அது போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதை விட வேற என்னையா உனக்கு மனசு வேணும்? வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் கட்டுறேன். அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு இவ்வளோ காசு கிடைக்குது? ஏங்க இதே நான் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டியிருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலாக அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனை வருது.
இப்போ இதை விட உங்களுக்கு வேற என்னதாண்டா வேணும்? ஆனால் உங்களுக்கு ஒரு மைக்கு கேமரா ஒரு சேனல் கிடச்சிருச்சுன்னா விட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கிறது. ஏன் இந்த உங்களுக்கு புத்தி இவ்வளோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு? அதை தான் கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்களே அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்தது. இன்னும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னும் யார் எத்தனை பேருக்கு இவருக்கு உதவி பண்ணியிருக்காரோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வந்தால் தான் இப்படி இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் செருப்படி நிச்சயம். அதாவது நம்ம பேசுனது தப்புடா, இது தப்பு நம்ம தப்பாக பேசிட்டோன்னு சொல்லி நினைப்பாங்கல்ல, அப்போ அவங்க கண்ணு முன்னாடி ஒவ்வொரு வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம், பாலா வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு, இதுதான் ஒரிஜினல், இந்த இருக்குது எனக்கு ஒரிஜினல் சொல்லி எல்லாருமே சொன்னாங்கன்னா இவங்களுக்கு அதை தவிர்த்து இது வந்து என்ன சொல்கிறது, பாலாவை இன்னும் கொஞ்சம் மேலே பப்ளிசிட்டி தான் ஆக்கி விட்டுரும். இப்போ இந்த அளவுக்கு பப்ளிசிட்டியில் இருக்கார்ல, இன்னும் கொஞ்சம் நிறைய பப்ளிசிட்டி ஆக்கி விட்டுரும். இவங்க அதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாலா இன்னும் மேலே தான் போகிறாரு. இவங்களுக்கு ரொம்ப கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது என்னென்னா, அந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக் எனக்கு என்னன்னு தெரில, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப இவங்களை பாலாவை பார்த்து பயப்படுறாங்களா என்னன்னு தெரில. அதனால தான் இந்த மாதிரி எதையா உன்னை கிளப்பி விட்டு இவனை வந்து கட்ட விடாமலே பண்ணிடுவோம், ஸ்டார்டிங்லேயே இப்படி பண்ணால் தான் கட்டாமலே போயிடுவான், கட்டிட்டானா முடிஞ்சு போச்சு, இலவசமாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு இப்போவே போட்டு பாலா வந்து என்ன சொல்லுது எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல. இப்போ நான் ஏன் வீடியோ போட்டேன்னா, இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ இப்படிலாம் பண்ண இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பின்வாங்கிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்ச உதவி. ஏன்னா நம்ம பாலாவை வச்சு நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். இதுக்கு தான் பாலா சொன்னார், நான் வந்து யூடியூப்பில் போட்டு சம்பாதிச்சலாங்க, எனக்கு அது தேவையே இல்லை, எனக்கு அது வேணாம், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், இன்ஸ்டாவில் போட்டு எனக்கு பணம் வர கிடைக்க போகிறதே கிடையாது. அப்போது அந்த பணமே கிடைக்காதப்போ நான் யூடியூப்பில் போட்டு நான் இதுக்கு சம்பாதிக்கணும், நான் யூடியூப்பில் போட்டு சம்பாதிச்சுட்டு போயிடலாமே, எனக்கு அது வேணாம், நான் எனக்கு இன்ஸ்டாவில் போட்டு என்ன மாதிரி நான் உதவி பண்ணுற மாதிரி இன்னொருத்தவங்க உதவி பண்ணால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாப்ல. இந்த ஒரு மனசே போதும். வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான். நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் தான் போடுறேன். இன்ஸ்டாகிராமில் போட்டால் காசு கிடையாது. யூடியூப் சேனல் வச்சிருந்தா தான் காசு. என் யூடியூப் சேனல் கிடையாது. ஆனால் என்னை பற்றி தப்பாக பேசி யூடியூப்ல போட்டு தான் ஒரு சிலர் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சமீபமாக. ஸோ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியும். இதை தவிர்த்து இவங்களுக்கு நீங்கள் நல்லவனே ஆகவே ஆகக்கூடாதுங்க பாலா. நீங்கள் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு நல்லதுமே பண்ணக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் பண்ணிடவே கூடாது. உதவின்னு கேட்டு வர்றாங்களா, நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, சூப்பர். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த வீடியோ போட்டது நிறைய பேருக்கு நேரத்துக்கு வயிற்றுக்குள்ள புளியை கரைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, நாம் இப்படி பேசிட்டோமே, அது இப்படி வந்து நின்றுச்சு. இப்போ நாம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தோம், அந்த டேப் போட்டினது, அந்த நம்பரை மறைச்சது இவருக்கு கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லி நாம் பாட்டுக்கு ஒன்று உருட்டிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா நம்ம மேலே என்னடானா பெரிய ஒரு கள்ளத்துக்கு போட்டார் அப்படின்னு சொல்லி இந்நேரத்துக்கு அவங்களுக்கு வயிற்றுல புளியை கரைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்நேரத்துக்கு களி ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஸோ அவர் பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து ஒரு வீடியோ மூலியமாகவே சொல்லி இனிமேல் எத்தனை வீடியோ வரப்போகுதுன்னு தெரில. பட் அதுக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ண போகிறது சப்போர்ட்டு பாலாக்கு தான். நீங்கள் என்ன இந்த விஷயத்துக்கு மக்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பாலா பண்ணுறது சரிதான் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சப்போஸ் இவர் வந்து விளம்பரத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரா, இது வந்து உனக்கு தெரியாமல் நீ பாடி வளரிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினச்சாலும் அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பபாய்.